லெமன் அப்படி சொல்லி உள்ள கொண்டு வந்து நல்ல இதாகட்டும். அது நிறைய படரட்டும். அதை நம்ம வந்து இங்க உள்ள பைனாப்பிள் ஆகும். அது எங்க இந்த குலசேகரம் சைடு உள்ள பைனாப்பிள் ஆகும். அடிப்படையா இருக்கு. நம்ம ஆளு நம்ம பைனாப்பிள் வெட்டதுன்னா ஈஸி தானே, அது கஷ்டம். பைனாப்பிள் வெட்டுறது கொஞ்சம் கஷ்டம், அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சரி சரி சரி. பைனாப்பிள்ல முக்கியம் பார்த்தீங்கன்னா அதனோட கட் பண்ற அந்த ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப முக்கியம். பார்த்துட்டு அப்படியே ஸ்லைஸா அடிச்சு எடுக்கும். எப்படி ஸ்லைஸ் சின்னதா வேணுமா பெருசா வேணுமா? ஸ்லைடா இருந்தா தானே ஃப்ரையா ஈஸியா இருக்கும். ஸ்லைடா போடணும். இது பொறுத்த வரைக்கும் அது சர்மம் உறிஞ்சும். பிரச்சனை இல்லை. அவன் செமையா ஸ்லைட் பண்ணிருக்கான், வேற லெவல். போட்டு நல்லா பேர ரொம்ப ஸ்பைஸா வெட்டிட்டேன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலா இது பத்த வைக்கதாங்க ரொம்ப கஷ்டமே. பத்த வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் இந்த மழை டைம்ல வந்து பத்த மாட்டுது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும்ல. ஃப்ளேம் பண்ணு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டு, முதல்ல நம்ம இது பண்ணதுக்கு முன்னாடி வந்து இந்த இதை பட்டர் ஆனதை வந்து இதில் தடவுங்க. அப்போதான் வந்து எடுக்கச்சுமே நல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே. செம ஹீட் வருது. ஆக்சுவலாக ஃப்ளேம் வந்து ரொம்ப ரொம்ப வந்தாச்சு. இந்த டைம்லாம் போட்டால் செமையாக குக் ஆகும். ஆக்சுவலாக டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6:40 கரெக்டாக இருக்குது. 2 hours ஆகிட்டு. செமையாக பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். பட்டர் போட்டியா? பட்டர் தான் போனேன். பைனாப்பிள் எப்படி வைக்கிறோம்? இது பைனாப்பிள் வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. ரொட்டேட். வெரி குட். திருப்பி போட்டு பாரு. பைனாப்பிள் நல்லா குக் ஆயிருக்கு நினைக்கிறேன். அந்த கலரே மாறணும். அந்த ஜூஸியே நடுவில் நடுவில் தங்கு வருது. அது தள்ளிக்கலாம். பட்டர் போட்டியா? பட்டர் போட்டாச்சு. நிறைய வேண்டாம். ரொம்ப நீண்ட நேரத்துக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு பெரிய போராட்டத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். 4 மணி ஆரம்பிச்சு, மணி 8 ஆயாச்சு. 4 hour மதுரைக்கே போயிருக்கேன், கன்னியாகுமரியில இருந்து. சரி, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வேண்டியதான் எல்லாம் பண்ணாச்சு. சரி, மூடி வைப்போம். ஃப்ளேமே நல்லா வந்திருக்குண்ணே. ஆஹா, அற்புதம் அற்புதம். லெமன்லாம் அப்படி புளிஞ்சு ஊத்துங்க.
அப்போ ஒரு வழியா காலையில ஆரம்பிச்சது நைட்டு முடிச்சிட்டோம். பௌத்து வா எடு ஆரம்பி பீஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது நல்லா வந்திருக்குப்பா. குட். எப்படி வந்தது பௌத்? வந்து எடு. நல்லா வந்திருக்கு. எஃபர்ட் போட அந்த ஸ்மெல், அந்த பார்பிக்யூ அந்த புகையோட ஸ்மெல் இருக்கு. எஃபர்ட் போட்டதுக்கு பெனிஃபிட் உண்டு. நல்லா இருக்குமே. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. காரம்லாம் ஒண்ணுமே தெரியல. எல்லாமே ஈவனா இருக்கா? அதுதான் நார்மலா கரெக்டா இருக்கு. ஒரு இதுல வெயிட் பண்ணதுக்கு ஒர்த். ஆக்சுவலா வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த சிக்கனை வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த சிக்கனை ரொம்பவும் நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கு. இந்த ஃப்ளேம் எடுத்து பார்த்தாலே அந்த இது தெரியுது. எப்படிங்கிற டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மின் சட்னி கூட இதில் பார்த்தீங்கன்னா இது அவ்வளவுமே ரொம்ப ஸ்பைசினஸ் இல்லாமல் ஈவனாக இருக்குது எல்லாமே. இந்த குக்கும்பர், இந்த ஆனியன் இதெல்லாம் சொல்லிச்சுன்னா மேட்சிங்காக இருக்குது. எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. மஸ்ட் ட்ரை பண்ணலாம் இந்த கிளைமேட்டுக்கு. ஆகா சூப்பர், ஒர்த்து தான். லாஸ்ட் வரைக்குமே இதில் வந்து மெயினாக குக் ஆயிருக்கு. இந்த ஹீட்டுங்கிறது கடைசி வரைக்குமே இருக்குது இந்த குக்கான. இந்த மென் சட்னி கூட சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஆனியனே வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆவா அல்டிமேட். கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன் ஆயிருக்கு. அதனால வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ண, நீங்க மஸ்டா ட்ரை பண்ணுங்க. மெயின் வந்து அந்த கோல் வந்து ரொம்ப ஹீட் ஆகணும். ஹீட் ஆன பிறகு சிக்கன் போடுங்க. இன்னொன்று வந்து அதான் பிரச்சனை. ஆமா, இன்னொன்று வந்து சிக்கன் வந்து மினிமம் ஒரு 20 to 25 மினிட்ஸ் கிடக்கணும் அந்த ஹீட்ல. ஓகேங்களா? அது மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தலாம் எப்படிமா இருக்கு. அசாத்தியம். ஓகே இது மங்களே ரெண்டு சூப்பர். ஆக்சுவலா வந்து சிக்கனை வந்து நம்ம ஸ்லைடா கட் பண்ண நல்லது. பத்தியா அந்த செஸ்ட் பீஸ்லாம் பெருசு வண்ணமா இல்லாம அப்படி கொஞ்சம் மெல்லிசா கட் பண்ணும்போது ஈஸியா இருக்கு. அது மாதிரி நீங்க கட் பண்ண சமயமா ஸ்லைடா கட் பண்ணுவாங்க. கிரில் சிக்கனு கட் பண்ணீங்கன்னா இந்த ஃப்ளேமுக்கு வந்து ரொம்ப குக் ஆகாது சீக்கிரம். அதனால ஸ்லைடா குக் பண்ணுங்க. மற்றபடி டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு? அட்டகாசம். எல்லாம் ஈவனா இருக்கு. ஸ்பைசினஸ்லாம் எல்லாம் நல்லா குக் ஆயிருக்கு. மெயினா வந்து சில்லி பவுடர் வந்து ரொம்ப கம்மியா போடுங்க. 5 out of 5. டன். வாவ், லெக் பீஸ்னா சாமா தான். லெக் நல்லா குக் ஆயிருக்குல்ல. இந்த இடத்துல பாத்தியா கிறிஸ்பியா இருக்கு. ஓகே சூப்பர்ங்க. வேற லெவல். டைன் எலும்புல இருந்து வெளியே வந்திருக்கு. சூப்பரா குக் ஆயிருக்கு. மாமா லெமன் எல்லாம் புளிஞ்சு ஊற்றுவோம் மேலே அப்படி சைடா. ஒரு வழியா ஃபைனலாக நம்ம தேவைப்பட்ட ப்ராடக்ட் எடுத்தாச்சு. லாஸ்ட் ரவுண்டு 2-3 ரவுண்டு போயிடுச்சு. இதெல்லாம் இந்த 4மே வந்து நல்லா ஃப்ளேம்லாம் நல்லா குக் ஆயிருக்கு. அந்த இன்னும் தொட்டு பார்த்தாலே தெரியுது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 1/2 hour கிடந்துங்க. அதனால தான் இந்த மாதிரி இருந்து. சரி, எப்படி நம்ம டேஸ்ட் பண்ணுவோம்? அதுக்கலாமா நல்லா வந்து இந்த பார்த்தீங்கன்னா பீஸே பார்த்தீங்கன்னா பிச்சோனே சாஃப்டா வருது. ஆமாம், ஆக்சுவலாக வந்து பீஸை வந்து கிளாஸா சாப்பிடுவோம். ஆக்சுவலாக அந்த பீஸ் கூட கொஞ்சம் ஆனியனே வச்சு டேஸ்ட்டாக சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் க்ளோஸ் பாப்பா. இந்த ஜூஸியை ஜூஸினஸ். வாவ், அல்டிமேட். இந்த அந்த இந்த இடையில உள்ள இந்த ஜூஸினஸ் பார்த்தியா, செம. அப்படி வந்து அந்த ஒரு இதெல்லாம் இறங்கி ஆக்சுவலாக பிக்க சமயமே வந்து தெரியுதுங்க. அந்த அவ்வளோ அந்த லாஸ்ட் வரைக்குமே ரொம்ப ஃப்ளேம் ஆயிருக்கு. ஸோ மஸ்ட் ட்ரை.
ஆக்சுவலாக வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது லெக்கு வேண்டி தான். இந்த லெக் எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாவ், அல்டிமேட்டு. கடைசி வரைக்கும் ஃப்ளேம் உள்ள இறங்கிட்டு. ஆமாம், நம்ம ஒர்க்கு தான். நல்லா மஸ்டார்ட் நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ட்ரைங்க, இந்த லெக்கு வேண்டியே ட்ரை பண்ணி பார்க்கலாம்.